ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஒர்க்கை தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் கேரளாவில். டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா 3 மணி. நைட்டில் எழுந்திரிச்சு நம்ம வேலை பார்த்தா தான் இந்த ரப்பர் மரத்தில் வந்து பால் வரும். இந்த மரம் பார்த்திங்கன்னா ரப்பர் மரம் இது மாதிரி நிறைய இருக்கும். அதுதான் வீட்டு பக்கத்துலேயே நான் வந்து வெட்டிகிட்ருக்கேன். வீட்டை சுற்றி ஃபுல்லாக மரம் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா மரம் வெட்டுற கத்தி. இது மாதிரி ஆல்ரெடி நான் நேற்று வெட்டினனால இது மாதிரி ஒட்டுப்பால் இருக்கும். அந்த ஒட்டுப்பாலை நம்ம உரிச்சிட்டு அடுத்து வந்து நம்ம வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் மரம். இந்த மரத்தில் தான் நம்ம சின்ன பட்டையாக வெட்டணும். மரம் வெட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா அடி மரத்தெல்லாம் வெட்ட போகிறதில்ல, சின்னதாக வெட்ட போகிறோம். சின்ன சைஸாக வெட்டினாவே இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் வரும். நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம் இந்த மரத்தை. ஒரு கையில் வெட்டுறனால பார்த்திங்கன்னா வெட்ட முடியல. கேமரா வந்து இன்னொரு கையில், ஃபோனை வந்து இன்னொரு கையில் வச்சுருக்கேன், அதனால தான் வெட்ட முடியல. இது மாதிரி வெட்டிட்டு நேராக நம்ம எடுத்தோன்னா பால் வந்து சிரட்டைக்கு வந்துடும். நேராக பால் வருதா சிரட்டைக்கு வருதான்னு பார்த்துட்டு அடுத்த மரத்துக்கு வெட்ட போகணும். இதே மாதிரி தாங்க எல்லா மரமும் வெட்டணும். ஒரு 500 மரம் பக்கம் இருக்கும். 500 மரமும் வெட்டணும். இது மாதிரி மரம் வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒர்க் வந்து பால் எடுக்கணும், அதுக்கப்புறம் வரைய வைக்கணும், அதுக்கப்புறம் சீட் அடிக்கிறதெல்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய வேலை இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது என்ன ஒர்க்குன்னு. இது பார்த்திங்கன்னா விடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் மரம் விடிஞ்சதுக்கு. இது மாதிரி நிறைய மரம் இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம இதில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஐயோ ஃபாஸ்ட், இது என்னடா அந்த மரம் இப்படி வருது. இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். மெதுவாக எடுப்பானா?